அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு வந்து சனி 2ஆம் அதிபதியாக வருவார். தனத்தை கொடுக்குற கிரகம், பொருளாதாரத்தை கொடுக்குற கிரகமாக வருவார். பாகிஸ்தானாதிபதியாக அவர் தான் வருவார். அதேமாதிரி குடும்பஸ்தானாதிபதியாக அவர் தான் வருவார். முயற்சி ஸ்தானாதிபதியாக அவர் தான் வருவார். தைரியத்தை கொடுக்குற கிரகமாகவும் உங்களுக்கு சனியாக தான் வருவார். தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். சரிங்களா? 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் இருக்கார். இப்போ வர இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 சனி பயிற்சி நடக்கும். அதாவது கும்பத்தில் இருக்க சனி மீனத்துக்கு போயிடுவார். மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். மீனம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாக வரும். அதாவது உபஜயஸ்தானத்தில் இருந்த சனி இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிறனால இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனின்னா ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு, சந்திரனுக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறதா, சனி 4ஆம் இடத்துக்கு போகிறதா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்க. இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து பார்த்து நீங்கள் இதை நினச்சி நீங்கள் பெருசாக பெருசாக பயப்பட வேண்டியது கிடையாது. சரிங்களா? பெருசாக பாதிப்பையும் கொடுக்காது. உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், பெரிய அளவுக்கு இருக்காது. பிரச்சனை வந்து அர்த்தாஷ்டம சனியில் கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன தடங்கள், இடையூறுகள் கொடுக்க தான் செய்யும். அது என்ன இதுன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு போகிற சனி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனை, பணப்பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கவே கொடுக்காது உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி அவர் தான். அவர் வந்து ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கு தான் போகிறார். 4ஆம் இடத்துக்கு போய் உங்களுக்கு மீன ராசியில் குருவோட வீட்டில் இருக்கார். அப்போ பணப்பிரச்சனை உங்களுக்கு வராது. தேவையில்லாத உங்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனை வராது. இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. குடும்ப பிரச்சனை வராது, பணப்பிரச்சனை வராது. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பணம் வரும். இந்த காலகட்டங்களில் பணம் வரும். நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சொல்கிறேன், அப்புறம் நெகட்டிவ் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பணப்பிரச்சனை வராது, குடும்ப பிரச்சனை இருந்தால் கூட அது உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. 3ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அவர் தான். அப்போ தைரியத்தை தூண்ட வைப்பார். இனிமேல் ஒரு உத்வேகத்தோட தனுசு ராசி நேயர்கள் வந்து பாருங்கள், ஒரு உத்வேகத்தோட நல்ல ஒரு தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க. வேலைக்கு ட்ரை பண்ணுறது, முயற்சி பண்ணுறது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். சரிங்களா? என்ன நெகட்டிவ்னா உங்களுக்கு 4ல் சனி வந்து இருக்கிறது இந்த கல்வியில் தடங்கள் ஏற்படுத்தும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், கல்வி ஸ்தானம். கல்வி கொடுக்குற கிரகமே அதை உங்கள் ராசிக்கு நான் கல்வி கொடுக்குற கிரகமே இந்த 4ஆம் அதிபதியாக தான் வருவார். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வர்றார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தடங்களை கொடுப்பார். கல்வி தடங்கள் கொடுக்கறது, பிரச்சனை கொடுக்கறது எல்லாமே சனியோட வேலை தான். ஏன்னா சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருட்டை கொடுக்குற கிரகம், இருள் தன்மை கொண்ட கிரகம் சனி. இருட்டுனாலே சனி தான். அது குருவோட வீட்டில் இருக்கிறனால பாதிப்பு இருக்கும், பெரிய அளவுக்கு இருக்காது உங்களுக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ படிச்சிருக்க மாணவர்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க. படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஞாபக மறதி ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தனுசு ராசினர்களுக்கு வரும். அதனால் படிப்பில் சில பேருக்கு தடங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியம், அம்மாவோட ஹெல்த்தில் பிரச்சனை வரும். கண்டிப்பாக அம்மாவுக்கு தனுசு ராசினர்கள் உங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு பிரச்சனை, அந்த கை கால் மூட்டு பிரச்சனை, மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி பிரச்சனை. அது மெயினாக நரம்பு பிரச்சனை. நரம்புக்கு அதிபதியும் சனி தான், மூட்டுக்கு அதிபதியும் சனி தான். அப்போ அந்த எலும்பு மூட்டு நரம்பு பிரச்சனை உருவாக்குறதுக்கு சனி வந்து அந்த மாதிரி ஒரு கிரகம் தான் சனி. சரிங்களா? அப்போ எலும்பு மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து ஒரு சில பேருக்கு வாகனத்தில் ரிப்பேர் வைக்குங்க. 4ல் சனி வந்தாலே பாருங்கள், வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும். இப்போ 4ல் சனி வந்தாலே வந்து கழட்டி மாட்டுறது எல்லாமே இந்த சனியோட வேலை தான். வாகனத்தில் ரிப்பேர் வைக்கிறது, செலவு வைக்கிறது, இது இந்த 4ஆம் இடத்துல இருக்க சனி கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு சில பேர்த்துக்கு புதுசாக 2 வீலர் வாங்குறது, புதுசாக 4 வீலர் வாங்குறது, இதெல்லாம் அமைச்சு கொடுக்கும். ஒரு சில பேருக்கும் இந்த மாதிரி வேறு மாதிரி நடக்கும். அதாவது செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் வாங்குறது. இப்போ 4ல் சனி வந்தாலே பாருங்கள், ஒரு சில பேர் வாகனம் புதுசாக வாங்குறது இப்படின்னு ஒரு சில பேர்த்துக்குங்க ஜாதகத்தில் நல்ல தசாபத்தி நடந்தால் அமையும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் வாங்குறது, 4 வீலர் வாங்குறது. ஏன்னா செகண்ட் பழைய பொருட்கள், யூஸ்டு கார் பைக்குனாலே உங்களுக்கு சனி தான். பழைய பொருட்கள் பழசுனாலே இது செகண்ட் ஹேண்டுன்னு வந்துட்டாலே இது சனி தான். அப்போ இந்த செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலர் வாங்குகிற அந்த அமைப்பும் ஒரு சில பேருக்கு உருவாயிரும். ஒரு சில பேருக்கு புதுசாக வாங்குகிற அமைப்பும் இந்த அமைப்பு உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வருவார். உங்களுக்கு அது குரு பயிற்சியில் பார்ப்போம். அந்த குரு உங்களுக்கு அருமையான குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து ராகு கேது பயிற்சி உங்களுக்கு
பாசிட்டிவ் தான். ராகு 3ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. அப்போது இப்போ 4ஆம் இடத்துல சனி மட்டும் தான் சின்ன சின்ன இடையூறு பண்ணுறாரு. அப்போ வந்து வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைப்பார். ரிப்பேர் வச்சுட்டு இருக்கவங்க மறுபடியும் வாகனம் மாற்றுற மாதிரி வரும். கல்வியில் ஒரு சில பேத்துக்கு தடங்கள் வரும். அம்மாவோட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் ப்ராப்ளம் வருங்க. சின்னதாக மைனர் ப்ராப்ளம் தான், பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, உங்களுக்கு மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஏற்கனவே தனுசு ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியாமல் இருக்கீங்க. தனுசு ராசி நேயர்கள் உடம்புல பிரச்சனை, உடம்புல ஹெல்த்து போட்டு பாடாப்படுத்துதுங்க சார், உடம்புல ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, உடம்பே சரியில்லை எங்களுக்கு, எப்போ தான் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும்னு கேட்டுட்ருக்கீங்க. இப்போ இந்த குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ரெடி ஆகும். ஆனால் இந்த சனி பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி வந்ததுக்கு முன்னாடி சனி பயிற்சி வரும் சரிங்களா. மார்ச்சில் சனி பயிற்சி, குரு வந்து உங்களுக்கு மே மாதம் தான் நடக்கும். அப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி உங்கள் ராசி 10ஆம் பார்வையை பார்க்குறனால உடல் ஆரோக்கியத்தில் சில அசௌகரியம், சில மனக்குழப்பம், பண்ணலாமா வேண்டாமா, நம்ம அங்கே போகலாமா வேண்டாமா, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயம் அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி சில அமைப்பு அந்த யோசிக்க வைக்கும் சனி. அதனால் எதாக இருந்தாலும் 3 தடவை 4 தடவைக்கு யோசித்து முடிவெடுக்கிறது தப்பே கிடையாது. அப்போ 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி உடல் ஆரோக்கியத்திலும் பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுவார், 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், சுகத்தை குடிக்கிற இடம், உடல் ஆரோக்கியத்தை குடிக்கிற இடமே 4ஆம் இடம் தான். சந்திரன் வந்து உடல். அப்போ உங்கள் ராசியும் சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும், உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க சரிங்களா. இது வந்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு சரிசமமாக உங்களுக்கு ஈடுகட்ட வச்சிடும் உங்களுக்கு. அது நம்ம குரு பயிற்சியில் எப்படி இப்படின்னு பார்ப்போம். சனி பயிற்சியும் வந்து உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை வாங்குறது எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வாகனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் வைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உங்களோட ஹெல்த்தில் பிரச்சனை வரும், உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அலைச்சல் திருச்சல் வரும் கண்டிப்பாக. 4ல் சனி இருந்தாலே கொஞ்சம் அப்படி இப்படின்னு வேலை தொழில் அப்படி இப்படின்னு சொல்லி ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அலைச்சல் திருச்சல் சனி 4ல் வந்தாலே கொடுக்க தாங்க செய்யும். அதனால தான் அந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்க. அர்த்தாஷ்டம சனின்னா சுகஸ்தானத்தில் சனி வந்து சுகக்கேடு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஆனால் அது குருவோட வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்பு பெரிய அளவு இருக்காது. ஏன்னா கெட்டது பண்ணக்கூடிய கிரகம் ஒரு நல்லவனோட வீட்டுக்கு போய் உட்கார்றார். கெட்டவன் வந்து நல்லவனோட வீட்டில் போய் உட்காரனால என்ன பண்ணுவார், அவர் கெடுபலன்னா கொஞ்சம் குறைச்சி தான் பண்ணுவார் சரிங்களா. இருந்தாலும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும், அம்மாவோட ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மனக்குழப்பம் வந்து படிப்பில் தடங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்தை பார்த்துக்குங்க, கவனமாக இருங்க. அலைச்சல் திருச்சலெல்லாம் கொஞ்சம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா ஆரோக்கியத்துக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது, உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதனால் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, டாக்டர் செக்கப் இதெல்லாம் போய் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு சரிங்களா. ஆனால் உங்களுக்கு பொருளாதார சிக்கலோ பணப்பிரச்சனையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வராது சரிங்களா. எதையும் சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கும். பெரிய அளவுக்கு பிரச்சனையோ கண்டங்களோ சோதனைகளோ பெரிய அளவுக்கு துன்பமோ பெரிய அளவுக்கு போய் பிரச்சனையில் போய் மாற்றுறதோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்காது. சிறு பாதிப்பு இருக்கும், ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க சரிங்களா. இப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க. ஏன்னா இப்போ தான் கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு 7.5 சனி எல்லாமே முடிஞ்சுது சரிங்களா. 7.5 சனி முடிஞ்சு இப்போ தான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும், இதெல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான், கிரகநிலையை நம்ம வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தி பாருங்கள், என்ன பிளானட்டோட இம்பேக்ட், என்ன பிளானட்டோட தாக்கத்தில் இருக்கீங்கன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.